திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 20 எம்எல்ஏக்கள் கூண்டோடு ராஜினாமா செய்கிறார்களா? 2026 சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகளது லிஸ்டில் 20 திமுகவின் எம்எல்ஏக்கள் பெயர் இருப்பதாகவும் அவர்கள் முறையீடாக ஊழல் செய்ததாகவும் சட்டத்திற்கு விரோதமாக பண பரிவர்த்தனை செய்ததாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 7 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சிக்கே இது மிக மிக மோசமான ஒரு செய்தியாக வெளியிடப்படும். ஏனென்றால் 20 எம்எல்ஏக்கள் 6 அமைச்சர்களது பெயரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் எப்ப வேண்டுமானாலும் திமுகவில் பதற்றங்கள் ஏற்படலாம். செந்தில் பாலாஜி எப்படி இரவோடு இரவாக கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டு 15 மாதங்கள் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சோதனைக்களமாக மாறியதோ அதே நிலைமை வருகின்ற சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் செய்யப்போவதாக தற்பொழுது தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக 20 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வார்கள். சட்டசபை தேர்தல் முடிந்த பிறகு இருக்கக்கூடிய அனைத்து எம்எல்ஏக்களும் ராஜினாமா செய்வார்கள். ஆட்சியே தலைகீழாக மாறும். 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக வெற்றியடைந்து திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வி அடையுமேயானால் அடுத்த 20 ஆண்டுகள் திமுக அரியணை ஏறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஸ்டாலினையும் உதயநிதியையும் திமுகவின் மிக முக்கியமான நபர்களையும் தமிழக மக்கள் ஓரம் கட்டிவிடுவார்கள். அதில் துளி அளவு கூட சந்தேகம் கிடையாது. கலைஞரால் கூட அதிமுக ஆட்சியை கவிழ்க்க முடியவில்லை. 2011ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை திமுக மக்கள் மத்தியில் பல்வேறு பொய்யான வாக்குறுதிகளை ஸ்டாலின் அவர்கள் சொல்லி சிறுபான்மையினர்களது ஓட்டுக்களை பெற்றுதான் ஆட்சியவே 2021இல் கைப்பற்றினார். தற்பொழுது 4 ஆண்டுகால ஆட்சியை மக்களுக்கு சிறப்பாக செய்திருந்தால் நிச்சயம் மக்களை வரவேற்றிருப்பார்கள். 10 ஆண்டுகள் ஆட்சியில் ஊழல் செய்ய முடியாததை கடந்த 4 ஆண்டுகளாக திமுகவின் எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் ஊழல் செய்ததுதான் தற்பொழுது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியாகவே மாறியுள்ளது என்ற தகவலும் கருத்துக்கணிப்பின் முடிவிலும் கூட 20 முதல் 25 தொகுதிகளில்தான் திமுகவை வெற்றியடையும், அனைத்து தொகுதிகளிலும் திமுக தோல்வியை தான் தழுவும் என்ற கருத்துக்கணிப்புகளும் வெளியாகியுள்ளது. தற்பொழுது 20 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வார்களா, அவர்களை சிறையில் அடைப்பார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒருவேளை ராஜினாமா செய்வது